ஓம் அரஹர நம பார்வதி பதஜே அரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாற்றவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் பாசாங்குசா பூப கபித்த ஜம்போ பலந்திலான் வேணுமபித்வஹஸ்தைஹி தத்தைஸ்ததாயஸ்தருணாருணாபஹ பாயாஸ்தஜூஷ்பான் தருணௌகணே சஹா. அன்பார்ந்த பக்த கோடி மெய்யன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது. இந்த விசாக நட்சத்திரம் தான் முருகப்பெருமான் அவதரித்தது. இவர் எப்போ அவதரித்தார்னா வைகாசி மாசத்தில். வைகாசி மாசத்துல பார்த்தோம் அப்படின்னா வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வைகாசி விசாகத்திலையும் பார்த்தீங்கன்னா முருகருக்கு நிறையா பால் காவடி, அது மாதிரி பால் கொட அபிஷேகம், பன்னீர் கொட அபிஷேகம், சந்தன கொட அபிஷேகம் இதெல்லாம் நிறையா நடைபெறும் இந்த வைகாசி விசாகத்தில். அது மாதிரி வைகாசி விசாகத்திலையும் நிறைய ஆலயங்கள் பிரம்ம உற்சவம் நடைபெறும். பிரம்ம உற்சவம் கொடியேற்றி பிரம்ம உற்சவம் நடைபெறும். பவித்ர உற்சவம் அப்படின்னு ஒரு உற்சவம் இருக்கின்றது. இந்த உற்சவம் நடைபெறும். இந்த வைகாசி விசாகத்தில் பிரம்ம உற்சவம், பவித்ர உற்சவம் இதெல்லாம் நிறைய சிவாலயத்திலாம் நடைபெறும். முருகப்பெருமானுக்கும் உகந்தது வைகாசி விசாகம். முருகப்பெருமான் அவதரித்த அந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் என்று சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த வைகாசி விசாகம், வைகாசி மாதம் பௌர்ணமி விசாக நட்சத்திரம், அந்த வைகாசி மாதத்துக்கு உரிய சிறப்பு. இந்த வைகாசி விசாகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா விசாகத்துக்கு 2 ராசி உண்டு. விருச்சிக ராசி அப்படிங்கிறது உண்டு, துலா ராசி அப்படிங்கிறது உண்டு விசாக நட்சத்திரத்துக்கு. இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொஞ்சம் கோபக்காரர்கள் தான் இருப்பாங்க. கொஞ்சம் கோபம் அவங்களுக்கு வரதான் செய்யும். இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் எப்படி கோபப்பட்டார், ஒரு மாம்பழத்தை கோச்சிட்டு போலையா, அதே மாதிரி தான் அந்த கோபங்கிறது அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபடக்கூடிய க்ஷேத்திரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க செங்கோட்டை அப்படிங்கிற ஊருக்கு அருகாமையில் பார்த்தோம் அப்படின்னாக்க பண்பொழி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த பண்பொழியில் முத்துக்குமார சுவாமி அப்படின்னு இருக்கின்றார். முருகப்பெருமான் தான். முத்துக்குமார சுவாமி அப்படின்னாலே முருகப்பெருமான் தான். அந்த முத்துக்குமார சுவாமியை வணங்க வேண்டும். முத்து அப்படின்னாலே நம்ம வாழ்க்கையில முத்தாக கொடுக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட அந்த சுவாமியை வணங்க வேண்டும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செங்கோட்டை அருகாமையில் பண்பொழி அப்படிங்கிற ஊரில் முத்துக்குமார சுவாமியை வணங்கி வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோம்.